வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3 ஃபஸ்ட்டு சம். பின் வருவனவற்றில் முறையே எஃப்எக்ஸ் மற்றும் ஜிஎஃப்எக்ஸ் ஆகியவற்றின் மீ போ வா மற்றும் மீ போ மா காண்க. மேலும் எஃப்எக்ஸ் கிராஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மீ போ மா கிராஸ் மீ போ வா என்பதை சரிபார்க்க. முக்கியமாக இப்போ ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு கொடுத்துருக்கோமா, 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் 35 எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தில் என்னென்னா 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் 35 எக்ஸ் ஒய் ஸ்கொயர், இதுதான் ப்ராப்ளம். இதை வந்து எஃப்எக்ஸ் எப்படி எடுக்கணும்னா, எஃப்எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஜிஎஃப்எக்ஸ் என்னமா 35 எக்ஸ் ஒய் ஸ்கொயர். முதல்ல நம்பர்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தவுடன் நம்பர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 21 இன்ட்டு 35 இது வந்து 7ஆல் வந்து டிவிஷன் பண்ணும். 3 ஸ்டார் 721, 5 ஸ்டார் 735. ஓகேம்மா, முதல்ல ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன், மீ போ மா. மீ போ மா. மீ போமா வேணுதுமா, மீ போமானா 7 3 5 7 ஸ்டார் 3 ஸ்டார் 5 மீ போமா. ஓகேவாம்மா. அடுத்து இப்போ வேரியபிள்ஸ்க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்துக்கோங்கம்மா, மீ போமா இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் பவர் 1 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஹையஸ்ட்டு டேர்ம் எது என்னது, எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ஒய் பவர் 1 ஒய் ஸ்கொயர், ஹையஸ்ட் டேர்ம் என்னது, ஒய் ஸ்கொயர். அப்போ இது நம்பர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது வந்து 21 இன்ட்டு 5 வந்து 105 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இது என்னது, மீ போ மா. மீ போமாக்கு என்னது, ஹையஸ்ட்டு டேர்ம். வேரியபிள்ஸ் என்னது, ஹையஸ்ட்டு டேர்மை மட்டும் எடுக்கணும். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு மீ போ வாட் கேட்டிருக்கா. இப்போ 21 35 இதை வந்து 7ஆல் டிவிஷன் பண்ணிச்சுமே 3 ஸ்டார் 721, 5 ஸ்டார் 735. ஓகேவா. இப்போ எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய், ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 35 எக்ஸ் ஒய் ஸ்கொயர். மீ போ வா என்னது, ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு மீஃபோ என்னது, நம்பர்ஸ்க்கு வந்து இந்த 21 35க்கு வந்து காமனாக இதாக எடுக்கணும் 7. ஓகேம்மா. மீ போவானா லீஸ், இது வந்து குறைவானது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ என்னது, எக்ஸ். இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒய் பவர் 1. அப்போ குறைவான டேர்மை தான் இங்கே எடுக்கணும். ஓகேவாம்மா, பார்த்துக்கோங்கம்மா. இங்கே பாருங்கள், மீ போ மேக்கு வந்து என்ன செய்யணும்னா ஹையஸ்ட் டேர்மை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவாம்மா. மீ போ வா அதுக்கு வந்து லோயஸ்ட் டேர்ம், ரொம்ப சின்ன நம்பர் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ எக்ஸ். ஒய் பவர் 1 ஒய் ஸ்கொயர். அப்போ இந்த டேர்மை தான் எடுக்கணும், குறைவான டேர்ம். ஓகேவா, இதுதான் என்னது, மீ போ வா. இப்போ நமக்கு கொஸ்டின் என்னம்மா, எஃப்எக்ஸ் கிராஸ் ஜிஎஃப்எக்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேம்மா. எஃப்எக்ஸ் கிராஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எஃப்எக்ஸ் அந்த கிராஸ் ஜிஎஃப்எக்ஸ் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவாம்மா. எஃப்எக்ஸ் என்னது 21 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய், தென் நெக்ஸ்ட்டு 35 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 ஒய் ஸ்கொயர். ஓகேவாம்மா. இப்போ 35 21 மல்டிப்ளை பண்ணால் 5 3 735. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 1, ஸோ எக்ஸ் க்யூப். இங்கே ஒய் பவர் 1 ஒய் ஸ்கொயர், தட் இஸ் ஒய் க்யூப். ஓகேம்மா. எஃப்எக்ஸ் கிராஸ் ஜிஎஃப்எக்ஸ் திஸ். ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், எஃப்எக்ஸ் கிராஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மீ போ மா கிராஸ் மீ போவா. இப்போ வந்து எல்ஹெச்எஸ் வந்து நம்ம நிரூபிச்சிருக்கோம் தானம்மா, அதான் பார்த்துருக்கீங்களாம்மா. எல்ஹெச்எஸ் வந்து என்னது, எஃப்எக்ஸ் கிராஸ் ஜிஎஃப்எக்ஸ்
equal to 735 x cube y cube. இனிமேல் RHS என்னது ரைட் ஹேண்டு சைடு என்னமா இருக்குது பாருங்க. ரைட் ஹேண்டு சைடு மீ போ மா இன்று மீ போ வா இந்த ரெண்டையும் நம்ம எழுதும். மீ போ மா இன்று மீ போ வா that is equal to மீ போ மா என்னது 105 100 x square y square. மீ போவா என்னது மீ போவா வந்து என்னது 35 x பவர் 1 35 x பவர் 1 என்ன இருக்குமா மீ போவா என்னது சாரி 7 சாரி பார்த்தீங்களாம்மா எனக்கே என்னது மீ போவா வந்து என்னது 7xy 7x பவர் ஓகேவா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா. 105 வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 735. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் 1 அப்போது இங்கே எக்ஸ் பவர் 1. ஸோ தட் இஸ் எக்ஸ் க்யூப். இங்கே ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் 1. ஸோ தட் இஸ் ஒய் க்யூப். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தட் இஸ் என்னது ப்ரூவ்டு. புரிஞ்சுதாம்மா. நீங்கள் என்ன செய்யணும் வீடியோவை வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு நீங்கள் படிக்கணும். முக்கியமாக இந்த வீடியோ பார்க்கணும் ஒவ்வொரு மாணவனும் எனக்கு என்ன செய்யணும் எனக்கு வந்து லைக் கொடுக்கணும். அப்புறம் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணுமா. உங்களுக்கு பிறகு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வேணும்னு கேளுங்க. நான் அதை அப்படியே அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகேம்மா. உங்களுக்கு டியூஷன் தேவைப்பட்டால் லைவ் கிளாஸ்க்கு ஈவினிங் 7 to 9 வந்து லைவாக உங்களுக்கு மேக்ஸ் டியூஷன் நடத்துகிறேன். ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.